ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. செங்கோட்டையன் சற்று ஆன்மீக பயணமாக ஹரித்துவார் போன்ற வட இந்திய கோயில்களுக்கு போகிற ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகவுடைய பொறுப்பில் நீக்கப்பட்ட அவருக்கு அவர் ஆதரவாக ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை என்னடா போயிருக்கு. செங்கோட்டையனை பற்றி நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது. 96 தேர்தல் அம்மையார் ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா பர்கூரில் படுதோல்வி அடைகிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் வெற்றி பெறார். எம்ஜிஆர் காலத்தில் தான் அவர் அதிமுகவில் இருக்கார். தேர்தலில் தோல்வியே அடைஞ்சது அவர் கிடையாது. அப்பேற்பட்ட அவர் செங்கோட்டையன் 79 வயதை கடந்த செங்கோட்டையன் இப்போ பிரிந்தவர்கள் ஒன்று இணைந்தால்தான் இந்த அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி அடைய முடியும்னு ஓப்பனாக மீடியா முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் ஒரு கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், எடப்பாடி ஐயாவுடைய சமூகத்தை சார்ந்தவர், அந்த ஒரு பலம் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் அண்ணாமலையை வச்சு எடப்பாடியாருடைய அந்த சமூக வாக்கை பாஜக தாம் வாக்கு இழுத்துருக்காங்க. இப்போ செங்கோட்டையனும் இவரை வச்சு ஒரு பெரிய கேம் ஆடி இவர் பாஜகவோட ஒரு ஆதரவு வலயத்தில் கொண்டு மொத்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த சமூக ஓட்டி அந்த முக்கியமான சமூகம் அந்த கவுண்டர் சமூக ஓட்டை மொத்தமாக இவங்க பக்கத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழின்ற அரசியல் வல்லுநரோட கருத்து இது இருக்குது. ஸோ இது நம்ம பழகி போட்ட ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா பாஜகவுடைய நோக்கன்றது எப்பவும் பார்த்தோன்னா எங்கே தனம் இருக்கோ அங்கே தான் போவாங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் நம்ம சேர்த்துட்டா இப்போ தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் ஓட்டை பாஜக கொண்டு வரலான்ற ஒரு நோக்கம். அதுக்கு தான் நாகதேவனை மாநில தலைவராக போட்டாங்க. ஸோ இப்போ இது பக்கம் போயிட்டுருக்கு. செங்கோட்டையனை பற்றி நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு கொங்கு மண்டலத்தில் தேர்தல் யுகத்தை வகுக்கக்கூடியவர். அவர் வகுத்த யுகம் எப்போவுமே அங்கே தோற்றதே கிடையாது. போன எலெக்ஷனில் கூட அவரும் எஸ்பி வேலுமணி சேர்ந்து வகுத்த யுகங்கள்லாம் கொங்கு மண்டலத்தை அதிக அளவில் சீட்டுக்களை பாஜக ஜெயிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊந்துகோலாக இருந்துன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த கூட்டணி தான் இது. ஸோ அப்படிப்பட்ட இவங்க எடப்பாடியாருக்கு எதிராக போனதை எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க. ஸோ பிரிந்தவர்களையும் ஓபிஎஸ்ஸையும் தினகரன் எடப்பாடியின் மறுபடியும் சேர்ப்பாரான்னு அந்த ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ செப்டம்பர் மாதம், அடுத்து நவம்பர், அடுத்து அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட டிசம்பர், ஜனவரியிலே மிகப்பெரிய சூடு பிடிச்ச தமிழக அரசியல். செங்கோட்டையனும் இரட்டையிலை முடக்குவதற்கு வேலையை பார்க்குறேன். ஏன்னா சில எம்எல்ஏக்களை வச்சு அவரும் தான் அடுத்த உண்மையான அதிமுகன்னு சொல்லி கேம் ஆடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் அப்படி தான் இருக்கும். மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைச்ச நம்ம தேசியவாத காங்கிரஸ் உடைச்ச இங்கே அதிமுக மறுபடியும் பிளவுபடலாம். செங்கோட்டையும் தினகரன், சசிகலா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 அணியாக மாறிட்டு இருக்குது அதிமுகவுடைய இது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ இரும்பு பெண்மணியாக எஃகு கோட்டையாக இருந்த அதிமுக இப்போ பல பிளவுகளை கண்டு இருக்கிறது. திமுகவுக்கு சாதாரணமாக தான் போகும். ஸோ அவங்க எந்த விதமான அதிமுக அழிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்களே இப்படி அழிச்சிட்டு இருக்கிறது திமுகவுக்கு ஃபேவர். அதுவும் இல்லாமல் அதிமுக இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் அரசியல் வல்லுநர்கள் கருத்து. ஸோ தமிழ்நாடு அரசியல் இன்னும் என்னென்ன பக்கம் எப்படி ஆக போகுது. ஒரு பக்கம் விஜயும் சீமானும் கிடைக்கிற ஓட்டு, அது தினைக்கு நான் ஒரு வீடியோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது திமுகவுக்கு சவாலாக இருக்குமான்றது ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்குது. பொறுமையாக தான் தமிழக அரசியலை பார்க்கணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய் பாய்.